ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸி அண்ட் டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு நம்ம கொடுத்து விட்டால் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ கட் பண்ண பன்னீரை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. பன்னீர் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறது இல்லைங்க. அப்படியே நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. பன்னீரை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேங்க. பன்னீரை ரொம்ப நேரம் வேக விட்டோன்னா ரொம்ப ஹார்டாயிருங்க. அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா திருப்பிட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பன்னீரை பேன்லேருந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பன்னீர் நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் எல்லா பன்னீரையும் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அகலமான கடாய் எடுத்திருக்கேங்க. நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண அதே எண்ணெய் கொஞ்சமாக இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி அரை துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாங்க, ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 7 அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் பெரிய கேரட்டாக 1 எடுத்திருக்கேங்க. சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துருக்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. காய் ரொம்ப வெந்துட வேணாம், பாதி அளவு மட்டும் வெந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா பன்னீரை கலந்துட்டேங்க. சாதம் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசினாலும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாஸ்மதி அரிசினா 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.